أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ نجيناكم من آل فرعون يسومونكم سوء العذاب يذبحون أبناءكم ويستحيون نساءكم وفي ذلكم بلاء من ربكم عظيم. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: نحن أحق وأولى بموسى منكم. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் நிகரில்லாத அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த குடும்பத்தார்கள் மீதும், சத்திய தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லம் வருகை தந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும், உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் இறையருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஏவியதை எடுத்து நடக்கவும், அவர்கள் எச்சரித்ததை தவிர்த்து வாழக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்களையும் குறைகளையும் பெரும்பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு, இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நெருங்காது நம்மை பாதுகாத்து, நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை, நாட்டங்களை அல்லாஹு அங்கீகரித்துக் கொள்வானாக. நாம் வாழ்கின்ற இந்த இந்திய மண்ணிலும் உலக அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் அமைதியான வாழ்வை வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹ் சீரடப்படுத்தி தருவானாக. ஆமீன். நாம் குழுமி இருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்தின் வளர்ச்சிக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹு அவன் அது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹர்ரம் மாதத்தினுடைய மிக முக்கியமான நாளில் ஒன்றான ஆஷூராவுடைய நாளில் 10ஆம் நாளில் நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் மிக பிரதானமான உதவிகளை அவன் புறத்திலிருந்து உதவிய நன்னாளில் ஒன்றாக இந்த ஆஷூராவுடைய நாள் என்பது இருக்கிறது. சிரமங்கள், பல்வேறு சோதனைகள், நெருக்கடிகள், இவைகளில் இருந்து எப்பொழுது நாம் விடுபடுவோம் என்கின்ற ஒரு சூழல் நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தவர்களும் அதை சந்தித்திருக்கிறார்கள். மதா நஸ்ருல்லாஹ், எப்பொழுது அல்லாஹ்வினுடைய உதவி வரும் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனிலே இந்த வசனத்தை இடம்பெறச் செய்கிறார். மதா நஸ்ருல்லாஹ், இறைவனுடைய உதவி எப்பொழுது வரும் என்று
கேட்கக்கூடிய நிலையில் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு முன்னுண்டான சமூகத்தவர்களில் நபிமார்கள், அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலுமான படிப்பினைகள் ஏராளம் உண்டு. குர்ஆனில் ஏன் கடந்த கால நிகழ்வுகளை, வரலாறுகளை அல்லாஹ் பேச வேண்டும்? நமக்கான சட்டதிட்டங்களை சொன்னால் போதுமானதல்லவா? அல்லது நாம் மறுமையில் சந்திக்க இருக்கக்கூடிய நரகம், சொர்க்கத்தை குறித்து அல்லாஹ் பதிவு செய்தால் போதுமானதல்லவா? ஏன் கடந்த காலத்தினுடைய நிகழ்வுகளை, வரலாறுகளை அல்லாஹ் பதிவாக்க வேண்டும்? தன்னுடைய சொல்லில் அதையும் இடம்பெற செய்ய வேண்டும் என்றால் நாம் அதில் மூலமாக படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். அந்த நிகழ்வுகள் சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை நாம் விளங்கி நாம் படிப்பினை, பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆனில் முன்னுண்டான சமூகத்தவர்களில் உண்டான நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறார். பல சமுதாயத்தவர்கள் இறைவனுடைய உதவியை நாடி நிற்கக்கூடிய சூழலில் அல்லாஹ் உதவி செய்திருக்கிறார். அவர்கள் இறைவன் உதவி செய்வான் என்கின்ற மன உறுதியோடு இருந்தார்கள். அல்லாஹ் உதவி செய்தார். அல்லாஹ்விற்கு தெரியும் எப்பொழுதும் இந்த சமூகத்திற்கு நம்முடைய உதவி தேவை என்பது அவன் அறிந்தவன். நாம நினைக்கலாம், இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் உதவி செய்தால் ஒன்றாக இருக்குமே. இதைவிடவும் அடுத்து நெருக்கடியான, கடும் சிரமத்தை தரக்கூடிய, கடும் வேதனையை தரக்கூடிய சூழல் ஒன்று ஏற்பட இருக்கிறது என்பதை அவன் அறிந்து வைத்திருக்கிறான். அதனால் அவன் தரக்கூடிய, அவன் புறத்திலிருந்து வரக்கூடிய உதவி என்பது அது இந்த காலத்தில் நமக்கு வராமல் அல்லாஹ் அதை தாமதப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழல்களையும் அறிந்தவன், எல்லாவற்றிலும் மீதும் ஆற்றல் உள்ளவன் அல்லாஹ். இந்த மன உறுதியோடு நாம் பயணிக்க வேண்டும். நேற்றைய தினத்தில் இணையத்தில் நம்முடைய கைபேசியில் இந்த காட்சிகளை நம்மால் பார்க்காமல் இருந்திருக்க முடியாது. வெனிசுலா என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டில், அதனுடைய தலைநகரத்தில் ஏற்பட்ட 3 நிமிடங்கள் மட்டுமே ஏற்பட்ட கடுமையான பூகம்பம். அந்த பூகம்பத்தினுடைய விளைவு, அதனுடைய பாதிப்பு சுமார் 3 நிமிடங்களில் இத்தனை ஆண்டுகள் இது எனக்குரியது, இது நான் சம்பாதித்தது, இது என்னுடைய சொத்து, எனக்கே முழு உரிமை உண்டு என்று மனிதன் எத்தகைய கற்பனைகளை எல்லாம் தனக்குள் வளர்த்து இவைகளெல்லாம் உண்மை என்று நம்பி வைத்திருந்தானோ, அத்துணை எண்ணங்களையும் மனிதன் தான் நீ, உனக்கு மேலால் உன்னையும் படைத்த ஒருவன் இருக்கிறான், அவன் நினைத்தால் எது வேண்டுமானாலும் அவன் செய்து விடுவான், இருப்பதை இல்லாமலும் ஆக்கி விடுவான், இல்லாததை குன் என்ற சொல்லால் இறுக்கமும் வைத்து விடுவான். மிக உயர்ந்த கட்டிடங்கள், விலை உயர்ந்த பொருட்கள், கார்கள், வாகனங்கள், வினாடியில் ஒரு அதிர்வு, பூமியினுடைய அதிர்வு. எண்ணி பாருங்கள். சோதனைகள், இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனைகளை, அவன் தரக்கூடிய வேதனைகளில் இருந்து எந்த மனிதனாலும் தப்பிக்க முடியாது. அவன் யாரை பாதுகாக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் அவர்களை தவிர வேறு யாரும் தப்பிக்கவே முடியாது. இப்படி ஒன்று நடக்குமா என்பதை கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டார்கள். அது நிகழ்வதற்கு ஒரு வினாடிக்கு முன்னாலும் யாரும் கற்பனை செய்து பார்த்திருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு நிலைமை ஏற்படும். கடுமையான ஒரு பூகம்பத்தினுடைய அதிர்வு தன்னுடைய வாழ்க்கை இத்தோடு முடிந்து விட்டது என்கின்ற
ஒரு நிலைக்கு மனிதர்கள் தள்ளப்பட்டார்கள். ஒருவர் அல்ல, எல்லோரும் தள்ளப்பட்டார்கள். அந்த 3 நிமிடத்தினுடைய மிகப்பெரிய அதிர்வு, அதில் ஏராளமான பாடங்கள் நமக்கு இருக்கிறது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குறைபாடு என்ன தெரியுமா? எங்கோ ஒரு இடத்தில் நடக்குது, நாம இருக்கிற இடத்துலயே அது நடந்தது. எங்கோ ஒரு இடத்தில் அது நடந்தது, அதனால் நமக்கு என்ன? எங்கோ ஒரு மூலையில் அல்லாஹ் ஒன்றை நிகழ்த்தினாலும் அதில் நமக்கான பாடங்கள், படிப்பினைகள் இருக்கிறது என்பதை நாம் முதல்ல புரியணும். வரிசையாக கூரை வீடு, தூரத்தில் ஒருவனுடைய வீடு பற்றி எரிகிறது என்று சொன்னால் எல்லோரும் சேர்ந்து அதை அணைக்க முற்பட்டால் ஒரு வீடோடு நெருப்பினுடைய வேகம் குறைந்து விடும், அணைத்து விடலாம். எரிகிறது அடுத்தவனுடைய வீடு, என் வீடல்ல என்று அருகில் இருப்பவர்கள் அமைதியோடு இருந்தால் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளும் நாசமாகிவிடும், சாம்பலாகிவிடும். இது யதார்த்தமான நிலைப்பாடு. இன்றைக்கு நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் நம்முடைய திட்டமிடுதலும், நாம் நன்றாக இருக்கிறோம், எந்த வகையான நமக்கான பாதிப்புகள் இல்லை, ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு கோணத்தில் ஏதோ ஒரு இடத்தில் பாதிக்கப்படுகிறார்கள், ஏதோ ஒரு இடத்தில் மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாக்கப்படுகிறார்கள் நம் சமூகத்தில் உள்ளவர்கள். அதனால் நமக்கு என்ன பிரச்சனை? இப்படியான மனோநிலைகளில் நாம் இன்றைக்கு மாறிக்கொண்டோம். அருமையானவர்களே, நம் சமூகத்தில் உள்ளவர்கள் இன்றைக்கு எவ்வளவு பெரிய சோதனைகளுக்குள்ளால், நம் தேசத்திலே அவர்கள் நெருக்கடிக்குள்ளால் ஆளாக்கப்படுகிறார்கள். வீதிகளில் தொழுவதற்கு ஒரு மாநிலத்தில் அனுமதி இல்லை. ஒரு தனியார் ஒரு முஸ்லிமுடைய ஒரு இடத்தில் நின்று தொழுகை நடத்தியதற்கான வழக்கு பதிவு. இதையும் தாண்டி இன்னும் சொல்வதானால், சொந்த வீட்டில் தொழுகை நடத்தியதற்காக வழக்கு பதிவு. ஐ லவ் முஹம்மத் என்கின்ற வாசகம் பொருந்திய ஒரு சிறிய பேனர் ஒன்று ஒரு பள்ளியில் ஒட்டப்பட்டிருந்ததின் காரணத்தினால் அதனுடைய பிரச்சனையினுடைய விளைவு அந்த பள்ளி இடித்து தரமட்டமாக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் நிதர்சனமாக நாம் வாழ்கின்ற நம்முடைய தேசத்தில், நம்மை அடுத்துள்ள சக மாநிலங்களில் நடைபெறக்கூடிய காட்சிகள். எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை இந்த சமூகத்திற்கு அவர்கள் தருகிறார்கள். நாம் எவ்வளவு பெரிய சோதனைகளை இன்றைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். நாம் எப்படி இவர்களிடமிருந்து நம்முடைய சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற எல்லா கேள்விகளும் அடுக்கடுக்காக நமக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அதை குறித்து எந்த இடத்திலும் பேசுவதும் இல்லை, யோசிப்பதும் இல்லை. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தினுடைய நிலை, வியாபாரம் என்ன, நம்முடைய தேவை என்ன என்பதை மட்டுமே நாம் யோசித்து நம்முடைய நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். வியாபாரத்தில் என்ன லாபம், நாளைக்கு லாபம் பெறுவதற்கு என்ன வழி, நாளை குடும்பத்தினுடைய தேவைகள் அதிகமானால் அதற்கு செலவு செய்வதற்கான என்ன சேமிப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. இது மாதிரியான சிந்தனைகள் நாம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பொருளாதாரம் என்கின்ற உலகம் சார்ந்த சிந்தனைகளுக்குள்ளால் நாம் அகப்பட்டு கொண்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். மூழ்கிவிட்டோம் என்று கூட சொல்லலாம். அது சார்ந்த சிந்தனையை தாண்டி வேறொரு சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் வருவதில்லை. நம் சமூகம் என்கின்ற எண்ணம், அதை சார்ந்து ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள், சமூகத்திற்கு தேவை என்ன, சமூகம் இன்றைக்கு எதை சந்தித்திருக்கிறது, இந்த சமூகம் பிறரால் எப்படி தூற்றப்படுகிறது என்பதை குறித்து எந்த சிந்தனைகளும் இல்லாத சூழலில் இன்றைக்கு நாம் நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, சஹாபாக்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் தன்னை விடவும், தன் குடும்பத்தை விடவும், தன்னுடைய பொருளாதாரத்தை விடவும் தான் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை அவர்கள் முன்னிறுத்தினார்கள். நம் சமூகத்திற்கு என்ன வளர்ச்சி,
இஸ்லாம் நேற்றைக்கு இருந்த நிலையில் இருந்து இன்றைக்கு எந்த வளர்ச்சியை எட்டி பிடித்திருக்கிறது என்ற சிந்தனை அவர்களுக்குள்ளால் மிகைத்திருந்தது. அதனால் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாலும் அதை உடனே செயல்படுத்துவது என்கின்ற நிலைக்கு அவர்கள் இருந்தார்கள். குர்ஆன் எதை வேண்டாம் என்று தடை செய்ததோ அது தங்களுக்கு பல நாட்கள் பழக்கமுடையதாக இருந்தாலும், அதுதான் தங்களுக்கான அடையாளமாக இருந்தாலும், அது தங்களுக்கான முகவரியாக கூட இருந்தாலும், அதை முற்றிலுமாக மாற்றிவிடக்கூடிய, கைவிட்டு விடக்கூடிய அந்த செயலை தன்னை விட்டும் தூரமாக்கக்கூடிய மனோநிலையில் சஹாபாக்கள் இருந்தார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் மதுவை குறித்து அல்லாஹ் தடை செய்த ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கினார். அதற்கு முன்னால் 2-3 தடவை வசனங்கள் இறக்கப்பட்டது. அது ஷைத்தானுடைய செயல்களிலிருந்தும் உள்ளது என்று அல்லாஹ் தடை செய்து ஒரு வசனத்தை இறக்கினார். எண்ணி பாருங்கள், பாரம்பரியமாக தங்களுக்குள்ளால் சந்தித்துக் கொண்டால் தங்களிடத்தில் எத்தனை மது குவளைகள் இருக்கிறது, மது பீப்பாக்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் விசாரித்துக் கொள்வார்கள். நலம் விசாரிப்பது போல உங்களிடத்தில் இவ்வளவு இருக்கு, என்கிட்ட இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி அதை கொண்டு பெருமை கொண்டு கொள்வார்கள். அப்படி ஒரு நிலை அன்றைக்கு இருந்துச்சு. தன்னிடத்தில் இவ்வளவு மதுபானங்கள் இருக்கிறது என்பதை ஒருவரை சந்திக்கின்ற பொழுது அதை சொல்லி பெருமை கொள்வதாக இருந்தால் அவர்கள் அந்த மதுபானத்தோடு எவ்வளவு தொடர்புடையவர்களாக இருந்திருப்பார்கள் அப்படிங்கிறத நாம யோசிக்கிறோம். அதை கொண்டு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு நிலை அவர்களிடத்தில் இருந்தது என்று சொன்னால் எந்த மனோநிலையில் அவர்கள் அந்த மதுவோடு அவர்களுடைய தொடர்பு இருந்திருக்கும், சபைகளில் எவ்வளவு தூரம் அது பரிமாறப்பட்டிருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ்வுடைய ஒரு வசனம், அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் ஒட்டுமொத்த குர்ஆனும் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. ஆனால் நம்முடைய நிலை அதை எடுத்து பார்ப்பதற்கோ படிப்பதற்கு அதற்கான நேரங்கள் ஒதுக்காமல், குர்ஆனுடைய வசனங்களை குறித்து சிந்திக்காமல், அது ஒவ்வொரு ஓரத்தில் வீட்டில் ஒரு இடத்தில் இருக்கட்டும், என்னுடைய குடும்பத்தினுடைய தேவை என்ன, என்னுடைய குடும்பத்திற்குண்டான வளர்ச்சி என்ன என்பதை மட்டுமே நான் சிந்திக்கிறேன் என்ற விஷயத்தில் நாம் அக்கறையோடு பயணிக்கிறோம். நம்முடைய பயணத்தினுடைய வாழ்க்கையினுடைய நிலை என்ன என்பதை மிக தெளிவாக விவரித்து தரக்கூடிய குர்ஆன் நம்முடைய இல்லங்களில் ஒரு இடத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதுதான் நம்முடைய சூழ்நிலை. ஒரு வசனம் இறக்கியது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, சிறு வயதாக இருந்த நான் ஒரு பெரும் சபையில் மதுக்குவளையில் மதுவை ஊற்றி கொடுத்து கொண்டிருந்தேன். இப்படி ஒரு வசனம் இறக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு அறிவிப்பாளர் ஒருவர் அறிவித்தார். மிக பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டிருந்த பானைகளில் வைக்கப்பட்டிருந்த மதுக்கள் எல்லாம் வீதிகளில் வீசி எறியப்பட்டு உடைக்கப்பட்டது. வீசி எறியப்பட்டு உடைக்கப்பட்டது. தெருக்களில், வீதிகளில் மழை பொழிந்தால் இன்றைக்கு நீர் எப்படி ஓடுகிறதோ அதுபோல ஒவ்வொரு நபர்களிடமிருந்து, குடும்பத்தவர்களிடமிருந்து வைக்கப்பட்டிருந்த மது குவளைகள், பீப்பாக்கள் தெருவில் வீசப்பட்டது, உடைக்கப்பட்டது. மதுக்கள் ஆறு போல ஓடியது என்பதாகவும் அறிவித்தார். எண்ணி பாருங்கள், நேற்றைக்குள்ள பழக்கம் என்பதல்ல, அல்லது கடந்த ஒரு மாதத்தினுடைய பழக்கம் என்பதல்ல. பல ஆண்டுகள் அதோடு பழகியவர்கள், அது தங்களுக்கான ஒரு அடையாளம் என்பதாகவும் எண்ணிக்கொண்டவர்கள், தங்களுடைய குடும்பத்திற்கான ஒரு கௌரவம் என்பதாக கூட அதை குறித்து பேசிக் கொண்டவர்கள். அல்லாஹ்வுடைய ஒரு சொல், இறைவனுடைய ஒரு வார்த்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருநாவின் மூலமாக இறைவசனமாக வெளிப்பட்ட அடுத்த கணத்தில், இன்னைக்கு தானே ஆயத்து இறங்கி இருக்குது, ஒரு வாரம் கழிச்சு என்ன செய்யலாம், சாதனங்களை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இல்லை. காதில் விழுந்து விட்டால் அத்தோடு அதனுடைய திரை விழுந்து விட்டது. அதற்கும் நமக்குமான சம்பந்தம் இல்லை, எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சரி. இப்படி வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள்.
இறைவனுடைய சொல்லுக்கு தன்னை முழுமையாக கட்டுப்படுத்தி கொண்டார்கள். இறை தூதருடைய சொல் தன்னுடைய வாழ்க்கையில் வளத்தை தருவதற்கு எப்பொழுது வரும், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக என்ன வார்த்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உத்தரவாக விடுவார்கள், அதை செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் காத்திருந்தார்கள் சஹாபாக்கள். அவர்களுக்கான உதவியை அல்லாஹ் செய்தார். தேவைப்படுகின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ் நிறைவான உதவியை கொடுத்தான். நிறைய யுத்தங்கள் அதற்கான சாட்சி இருக்கிறது. அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் இந்த மார்க்கத்தை எடுத்துரைப்பதற்கு சென்ற பொழுது கல்லால் அடிக்கப்பட்டவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் நான் சோதனையே இல்லாம வாழ்ந்தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான ஹபீபுல்லாஹ் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் கடுமையான சோதித்தான். இந்த உலகத்தினுடைய சோதனைகளை அல்லாஹ் அவர்களினுடைய விஷயத்தில் வாழ்வில் அதிகமாக கொடுத்தான், சோதித்தான். அல்லாஹ் சோதனைகளை அவர்கள் சந்தித்தார்கள். அல்லாஹ்விற்காக வேண்டி அதை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார்கள், சகித்துக் கொண்டார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுடைய வரலாறுகள், முன்னுண்டான சமுதாயத்தில் உண்டான சோதனைகள், அவர்கள் அடைந்த வெற்றி, இவைகளை குறித்து பேசுகிறது இந்த ஆஷூராவுடைய நாள். இந்த ஆஷூராவுடைய நாளில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நபிமார்கள், நிறைய நபிமார்களுடைய வரலாற்றில் திருப்பு முனையாக நடந்த நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹ் இந்த ஆஷூரா நாளில் நிகழ்த்தினார். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தவர்கள் வெற்றி அடைந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருந்து வெளியானது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி மீட்டும் கொடுக்கப்பட்டது. சையதுனா இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டது. இப்படி நீண்ட பெரிய பட்டியலை உள்ளடக்கியதாக இந்த ஆஷூராவுடைய நாள் என்பது இருக்கிறது. அதிலும் மிக குறிப்பாக நாம் நினைத்து பார்க்க வேண்டிய சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தவர்கள், ஒரு நபி மட்டுமல்ல, ஒரு சமூகத்தையே அல்லாஹ் அவனுடைய ஆற்றல் கொண்டு இந்த உலகம் உள்ள வரையிலும் ஒவ்வொருவரும் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக அற்புதமான ஒரு அற்புதத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். குர்ஆனில் சூரத்து ஷுஆரா என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுவார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌன் என்ற கொடியவனிடத்தில் ஃபஅர்சில் மஇ பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களை என்னோடு நீங்கள் அனுப்பிவிடு என்று அவர்கள் சொன்னார்கள். அவன் மறுத்தான். பனு இஸ்ரவேலர்களை அடிமைகளாக அவன் பயன்படுத்தினான், கொத்தடிமைகளாக அவன் வைத்திருந்தான். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், வைத நஜ்ஜீனாக மின் ஆலி ஃபிரௌன் யஸூமுனகும் ஸூவல் அஸாப் யذبحون அப்னாஅக்கும் வயஸ்தஹியூன நிசாஅக்கும். ஃபிரௌனிடமிருந்து உங்களுக்கு நாம் வெற்றியை கொடுத்தோம், கடும் சோதனைகளை நீங்கள் சந்தித்தீர்கள். சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவன் சொல்லக்கூடிய சோதனை, உங்களுடைய ஆண் மக்களை எல்லாம் அவன் கொலை செய்தான், உங்களுடைய பெண் மக்களை அவன் விட்டு வைத்து விட்டான். ஒரு சமூகத்தில் நிகழ்த்தப்படக்கூடிய பல்வேறு கொடுமைகளில் மிகப்பெரிய கொடுமையாக அவருடைய சந்ததிகளை கொலை செய்வது என்பதாக இருக்கிறது, அவருடைய சந்ததிகள் அழிக்கப்படுவது என்பது இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் இஸ்ரவேலர்கள் ஃபிரௌனின் மூலமாக பல்வேறு கொடுமைகளை, சிரமங்களை அனுபவித்திருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் இந்த இடத்தில் அவன் பதிவு செய்த வார்த்தை, யذبحون அப்னாஅக்கும், உங்களில் ஆண் மக்களை எல்லாம் அவர்கள் கொலை செய்தார்கள். ஆண் மக்களை எல்லாம் கொலை செய்யக்கூடிய அந்த காட்சி. குழந்தைகள் என்று சொன்னால் இருவர்களும், இரு பாலினத்தை சார்ந்தவர்களும் பாக்கியத்திற்குரியவர்கள், அவர்கள் நமக்கான வாரிசுகள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகள். ஈடு இடையில்லாத இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த செல்வங்களையும் நாம் ஒன்றாக திரட்டி கொடுத்தாலும் பெற முடியாத பாக்கியம் அது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு தருகிறான், நாடியவர்களுக்கு அதிகப்படுத்துகிறான், நாடியவர்களுக்கு அல்லாஹ் இல்லாமலும் ஆக்கிவிடுகிறான். அல்லாஹ் இல்லாதவர்கள் தம்பதிகளுக்கும் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை நசீவாக்கி தருவானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, இப்ப அல்லாஹ் நாடியவர்களுக்கு தரக்கூடிய அந்த பாக்கியம் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்கான அடையாளமாக இருக்கக்கூடிய வாரிசுகளை எல்லாம் இல்லாமல் ஆக்கினான் ஃபிரௌன். அல்லாஹ் அதை நினைவுபடுத்துகிறான்.
நினைவு கூறுங்கள் என்றே அல்லாஹ் சொல்கிறான். இது என்கின்ற வார்த்தை குர்ஆனில் எங்கெல்லாம் ஆயத்தினுடைய துவக்கத்தில் இடம்பெறுகிறதோ நினைத்து பாருங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பொருளை அங்கு ஆசிரியர்கள் வைப்பார்கள். எண்ணி பாருங்கள், கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுதான், ஆனால் இன்றைக்கு உங்களில் அதில் ஏராளமான சிந்தனைகள், படிப்பினைகள் இருக்கிறது, பாடங்கள் இருக்கிறது, எண்ணி பாருங்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். நம்முடைய எண்ணங்களை அதன் பக்கம் செலுத்த வேண்டும். கடந்த காலத்துடைய நிகழ்வு, ஒரு கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களுக்கு சொல்லிவிட்டார்கள், நாம் கிளம்ப வேண்டும், இவரிடமிருந்து நாம் விடுபட வேண்டுமையானால் நாம் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக கிளம்பிவிட வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சொல்லுக்கு இணங்க அது சமூகத்தவர்கள் தங்களுக்குண்டான உடைமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு, தங்களால் எவ்வளவு தூரம் எடுக்க முடியும் அத்தகைய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பயணிக்கிறார்கள். ஃபிரௌன் கொடுங்கோலனுக்கு தெரிந்துவிட்டது. தன்னுடைய படைகளை எல்லாம் ஒன்று திரட்டினான். ஆயுதங்களை எல்லாம் ஒன்று சேர்த்துக் கொண்டு படைகளோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தவர்கள் பயணிக்கக்கூடிய அந்த பாதையை நோக்கி பின்தொடர்ந்து வந்தான், வேகமாக வந்தான். குர்ஆனில் அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தை, ஃபலம்மா தரா அல் ஜம்ஆனி قال أصحاب موسى إنا لمدركون. இரண்டு சமூகத்தவர்களும் சந்தித்துக் கொண்டார்கள். ஃபிரௌனுடைய படை பின்னால் துரத்தி கொண்டு வருவதை இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய படையினர்கள் பார்க்கிறார்கள். பார்த்த பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, இன்னா லமுதுரகூன், நிச்சயமாக நாம் பிடிபட்டு விட்டோம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோழர்கள் எல்லாம் கூறினார்கள். நாம் இன்னைக்கு மாட்டிக்கிட்டோம். ஃபிரௌனுடைய படைகள், பட்டாளங்களும் மிக பிரம்மாண்டமான கூட்டமாக நம்மை பிடிப்பதற்கு பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள், வேகமாக வருகிறார்கள், நாம் இன்றைக்கு பிடிபட்டு விட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த இடத்தில் ஒரு நபியினுடைய ஈமான் எவ்வளவு பெரிய நெருக்கடியான நுனியில் நின்றாலும் கூட அல்லாஹ் மீது உண்டான நம்பிக்கையில் கடுகளவேனும் ஒரு அணு அளவேனும் அவரிடத்தில் தளர்வு என்பது ஏற்படாது. அதுதான் நபியினுடைய ஈமான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமூகத்திற்கு சொன்ன வார்த்தை, அல்லாஹ் அதையும் அவன் பதிவு செய்கிறான். கால கல்லா இன்ன மஅய்ய ரப்பி சயஹ்தீன். கால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கல்லா, விஷயம் அப்படி அல்ல, இன்ன மஅய்ய ரப்பி சயஹ்தீன், ஒரு கால விஷயம் அப்படி அல்ல, என் இறைவன் என்னோடு இருக்கிறான், எனக்கு வெகு சீக்கிரமாக அவன் நேர்வழி காட்டுவான், வழிகாட்டுவான் என்றார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். நாம ஒரு நெருக்கடியை சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் என்ன இந்த இடத்துல என்னை கைவிட்டுட்டானே அப்படிங்கிற வார்த்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. அல்லாஹ் என்னை எப்படி சோதிச்சானே நாம சொல்லக்கூடாது. நாம் அவனை கொண்டு ரப்பாக நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், ஏற்றிருக்கிறோம், நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அவன் நமக்கு உதவி செய்வார் என்கின்ற அழுத்தமான மன உறுதி என்பது வினாடிக்கு வினாடி அதிகமாகிக் கொண்டே இருக்க வேண்டுமே தவிர அதில் குறைவோ தளர்வு என்பதை நாம் ஒருபோதும் சந்தித்து விடக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூகத்திற்கு சொன்னார்கள், இன்ன ரப்பி சயஹ்தீன், என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வெகு சீக்கிரமே வழிகாட்டுவான் என்றார்கள். அல்லாஹ் தஆலா அடுத்து பேசுகிறான். செங்கடல் குறுக்கிடுகிறது. ஃபௌஹைனா இலா மூசா நித்ரிபி பிஅஸாக்கல் பஹர் ஃபன்ஃபலக ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அதீம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான், கடலில் உங்களுடைய கைத்தடியை கொண்டு நீங்கள் அடியுங்கள். அழித்த பொழுது ஒவ்வொன்றும் பெரும் பிளவுகளாக பிளவுபட்டது. ஒவ்வொரு பிளவினுடைய பகுதியும் மலை போன்று ஆகியிருந்தது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் இந்த வசனத்தில் பதிவு செய்கிறான். ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அதீம், மலை போன்று உண்டான மிகப்பெரிய பிளவுகளாக அந்த நீர் அப்படியே பிளந்து நின்றது. நீரினுடைய யதார்த்தம் என்னங்க, பிளக்குமானா நம்மால பிளக்க வைக்க முடியாது. படைத்த ரப்புல் ஆலமீன் அவனால் என்ன செய்ய முடியும், அதை எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கினார்கள், அவருடைய சமூகத்தவர்கள் பின்தொடர்ந்து இறங்கினார்கள், பின்தொடர்ந்தார்கள். ஃபிரௌனுடைய சமூகத்தில் உள்ளவர்களும் பின்தொடர்ந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தில் உள்ளவர்களும் இறங்கிட்டாங்க. அல்லாஹ் எப்படி வைத்திருந்தான், வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள், அங்கு இருக்கக்கூடிய ஈரப்பதம் நிறைந்த மண் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தவருடைய கால்களில் அல்லது பொருட்களில் ஒட்டவில்லை. அல்லாஹ் அப்படி தரை போன்று அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்தான்.
மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தவர்கள் ஏறினாங்க. ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய பட்டாளமும் நடுப்பகுதியை வந்து அடைந்து விட்டது. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மீண்டும் உத்தரவிட்டான், உங்களுடைய கைத்தடியை கொண்டு ஒரு அடி அடியுங்கள். அடித்தார்கள். அடித்த பொழுது கடல் செங்கடல் ஒன்றாக சேர்ந்து கொண்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடுமையாக வேதனை கொடுத்த ஃபிரௌனும் அவருடைய கூட்டத்தார்களும் அந்த நீரில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் இதை சொல்கின்ற பொழுது, அன்ஜைனா மூசா உமம் மஅஹு அஜ்மஈன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் வெற்றி அளித்தோம், அவர்களோடு ஈமான் கொண்டவர்களுக்கும் நாம் வெற்றி அளித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சும்மா அகரக்கனல் ஆகரீன், ஃபிரௌனையும் அவருடைய சமூகத்தவர்களையும் நாம் மூழ்கடித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய வார்த்தை நாம் நினைவில் எல்லா காலகட்டங்களிலும் பதிய வைக்க வேண்டிய வார்த்தை, இன்ன ஃபீ தாலிக லஆயா, இதில் நிச்சயமாக படிப்பினை இருக்கிறது, அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த நிகழ்வை சொல்லி காட்டிய ரப்புல் ஆலமீன், இதில் அத்தாட்சிகள் இருக்கிறது, வமாகான அக்ஸருஹும் முஃமினீன், என்றாலும் அவர்கள் அதிகமானவர்கள் நம்பிக்கையுடையவர்களாக இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அருமையானவர்களே, கடந்த காலத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நமக்கான ஏராளமான பாடங்கள், படிப்பினைகள் இருக்கிறது. அல்லாஹ் இந்த ஆஷூராவுடைய நாளில் அவனுடைய வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய ஏராளமான வரலாற்று திருப்புமுனையாக அமைந்த நிகழ்வுகளை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான். அல்லாஹின் மீது எல்லா காலகட்டங்களிலும் நாம் உறுதியான நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் நிச்சயம் நமக்கு உதவுவான் என்கின்ற நிலையில் நாம் எந்த இடத்திலும் கைவிட்டு விடக்கூடாது. பூரணமான ஈமானோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் பயணிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூரணமான ஈமானோடு வாழக்கூடிய நற்பாக்கியத்தையும், எல்லா நிலைகளிலும் அவனை வணங்கி வழிபட்டு வாழக்கூடிய பாக்கியத்தையும், அவனிடத்தில் உதவி தேடக்கூடிய நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.